ஹாய் குட்டீஸ். हाय कुटीस, என்ன நல்லா இருக்கீங்களா? आप सभी लोग अच्छे हैं? எல்லாம் எப்படி இருக்கீங்க? सब लोग कैसे हैं? இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம்? आज हमने क्या बताया था? சொல்றீங்க. आप बोल रहे हो 7 o'clock என்னது? 7 बजे क्या है? சில்ட்ரன் बाइबल கிளாஸ் है। அதான் உங்களுக்கு நல்லாவே ये तो தெரியுமே. आपको पता ही है। நம்ம ப்ரோக்ராம் பேர் என்ன? हमारा कार्यक्रम का नाम क्या है? सी बी सी என்ன? क्या है वो? चिल्ड्रन பைபிள் கிளாஸ். வெரி குட். बहुत अच्छा है। சந்தோஷமா இருக்க பிள்ளைங்கெல்லாம் जो खुश बच्चे हैं தலைக்கு மேல கையை தட்டு. वे अपने हाथ सिर के ऊपर हाथ उठाकर दिखाइए जरा। சந்தோஷமா இருக்கிறது. खुशी के साथ जो है நல்லா குதி. अच्छे से कूद के देखेंगे जरा। சந்தோஷமா இருக்குது. जो खुश है ஆண்டவருக்கு परमेश्वर को கையை தூக்கி हाथ उठाकर என்ன சொல்லணும்? क्या कहना है? அல்லேலூயா हालेलुया करके कहना है। அல்லேலூயா हालेलुया। எல்லாம் சத்தமா சொல்றீங்க. सभी लोग ऊंची आवाज में कह रहे हैं। எல்லாம் சந்தோஷமா सभी लोग இருக்கீங்க. बहुत खुश हैं। இப்ப நம்ம ப்ரோக்ராம் குள்ள अभी போறோம். हम कार्यक्रम के अंदर जाने वाले हैं। ஏசப்பா உயிரோட இருந்தப்ப यीशु मसीह जब जीवित थे उन दिनों में பெரியவங்க மட்டும் இல்ல, सिर्फ केवल बड़े नहीं சின்ன பிள்ளைங்களும் बल्कि जो வந்தாங்க. छोटे बच्चे वे भी आने लगे। அவங்க வந்து ஏசப்பாவை தொடும்படி वे அப்படியே यीशु ரொம்ப मसीह ஆசையா को வந்தாங்களா. छूने के लिए पास आए। சீஷர்கள்லாம் अब चेले जो थे, ஐயோ, இயேசு தொடாத, अरे नहीं தொடாத. नहीं यीशु को मत छूना। இயேசு என்ன தெரியுமா यीशु ने சொன்னாங்க? क्या जवाब दिया पता है? சின்ன பிள்ளைங்க छोटे बच्चे என்னிடத்து வர்றதுக்கு मेरे पास आने के लिए இடம் கொடுங்கள். आप जगह देना। அவரை தடை பண்ணாதீங்க. उनको आप रुकाना नहीं, रोकना नहीं। ஏன் தெரியுமா? क्यों पता है? பரலோக ராஜ்யம் क्योंकि स्वर्ग राज्य जो है சிறு பிள்ளைகள் वो போல இருக்கு. छोटे बच्चों के अंदर या छोटे बच्चों का है। அப்புறம் என்ன செஞ்சாங்க? उसके बाद क्या हुआ? பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு सभी बच्चों को परमेश्वर ने बुलाया, அவங்க மே கையை उनके வச்சு ऊपर हाथ रख के அவங்களை उनको ஆசீர்வதித்தார். आशीष दी। அப்ப இன்னைக்கு तो आज ஏசப்பா यीशु मसीह जो है உன் மேல கையை வச்சு तुम्हारे पर हाथ रखेंगे, உன்னை ஆசீர்வதிக்க போறாங்க. तुम्हें आशीष करने वाले। எத்தனை பேர் நம்புற? कितने लोग भरोसा कर रहे हैं? எல்லாம் ஆமென் ஆமென் सभी சொல்லு. आमेन आमेन कहेंगे। வெரி குட். सब बहुत अच्छा है। இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? आज हम क्या देखने वाले हैं? பாட்டு, गीत, ஆக்ஷனோட பாட்டு, एक्शन के साथ गीत, வசனம் எல்லாம் டிஃபரெண்ட் वचन जो லாங்குவேஜ்ல है சொல்லி தருவாங்க. बहुत अलग अलग लैंग्वेज में हमें सिखाएंगे, भाषा में सिखाएंगे, கதை சொல்லுவாங்க. कहानी बताएंगे। எல்லாம் கவனமா सभी लोगों को ध्यान से देखना है கடைசில ஒரு கொஸ்டின் और आखिर में एक सवाल पूछेंगे। யார் கரெக்டா சொல்றீங்களோ जो कोई भी सही से जवाब देते हैं அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? ஒரு उनको क्या है? சர்ப்ரைஸ். एक सरप्राइज है। சரி, இப்ப ஜெபம் பண்ணலாமா? सभी लोग प्रार्थना करेंगे। எல்லாம் கண்ணை மூடு, सभी आंख बंद कर लीजिए, முழங்கால போடு, अपनी आंखों को கையை घुटने टेकिए, கூப்பி, हाथ को जोड़कर பயபக்தியா भय भक्ति के साथ ஏசப்பாட்ட ஜெபிக்க यीशु போறோம். मसीह के पास प्रार्थना करने वाले அப்பா, हैं। இந்த வேலைக்காக உம்மை पिता நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर, इस वक्त के लिए हम धन्यवाद करते இந்த हैं। முதல் நாள் சிபிசியை परमेश्वर, इस ஆசீர்வதிங்க. पहले दिन के सीबीसी जो दिन है उसे आशीष करना। இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும்படியாக परमेश्वर, जो भी ஜெபிக்கிறோம். बच्चे इसे देख रहे हैं उन्हें आप छुएगा। நீர் அணைத்துக் परमेश्वर, கொள்வீராக. आप अपने बाहों में ले लेना। ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर, उनको आशीष कर। உம்முடைய ஞானத்தால் परमेश्वर, நிரப்புவீராக. अपने बुद्धि से उन्हें भर देना। உம்முடைய ஆசீர்வாதம் परमेश्वर, நன்மையினால் तुम्हारे நிரப்புவீராக. आशीर्वाद और भलाई को रख के उन्हें भरना। சிறு பிள்ளையிலிருந்தே परमेश्वर, वे अपनी छोटी उम्र பயம் में से பக்தி பரிசுத்தத்திலே வளர भय உதவி भक्ति செய்யுங்கப்பா. और पवित्रता में बढ़ने के लिए मदद करना। தொடர்ந்து புரோகிராமிங் परमेश्वर, ஆசீர்வதிங்க. लगातार कार्यक्रम को आशीष இயேசு करना। கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं हमारे अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென். आमेन। இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள अभी हम जो है போவோம். कार्यक्रम के अंदर जाने वाले हैं। ठीक है। साथ साथ चलना, साथ साथ रहना, यीशु के साथ साथ चलना, साथ साथ रहना, साथ चलना है हमको यीशु के साथ चलना है हमको यीशु के साथ साथ चलना, साथ साथ रहना, यीशु के साथ साथ चलना, साथ साथ रहना, साथ चलना है हमको यीशु के साथ चलना है हमको यीशु के। सुबह सुबह उठ के प्रार्थना करके, सुबह सुबह उठ के प्रार्थना करके, हो यीशु के साथ साथ चलना, हो यीशु के साथ
यीशु के। ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. அக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பைபிள் வேர்ஸ் ஒன்று சொல்லி தரேன். அத அக்கா ஆக்ஷன் பண்ண பண்ண நீங்க எல்லாமே சேர்ந்து பண்ணணும். ஓகேவா? ரெடியா? பண்ணலாமா? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1. இன்னும் ஒரு தடவை சொல்றேன், எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1. பாய் குட்டீஸ். हाय बच्चों, कैसे हो तुम सब? मैं आशा करती हूँ कि तुम ठीक हो, खुश हो कि नहीं। चलो मैं तुम्हें एक वचन सिखाती हूँ। यहोवा को धन्यवाद करो क्योंकि वो भला है, उसकी करुणा सदा की है। भजन संगीता 106 पहला वचन। चलो वापस मैं तुम्हें सिखाती हूँ, मेरे पीछे बोलना, ठीक है? यहोवा को धन्यवाद करो क्योंकि वो भला है, उसकी करुणा सदा की है। भजन संगीता 106 पहला वचन। ये मेमोरी वर्स याद रखना, ठीक है? बाय। हाय फ्रेंड्स, तुम्ही लोक कसं आहात? आनंदात आहात ना? आज मी तुम्हाला मराठी आणि पंजाबी हे 2 वचन सांगणार आहे, तर तुम्ही आनंदात ऐकावे. परमेश्वराची स्तुती करा. परमेश्वर चांगले आहेत म्हणून त्याचा धन्यवाद करा. देवाचे प्रेम सदैव राहील. स्तोत्रसंहिता 106 मध्ये 1. आता माझ्या मागोमाग म्हणा, परमेश्वराची स्तुती करा. परमेश्वर चांगला आहे म्हणून त्याचे धन्यवाद करा. देवाचे प्रेम सदैव राहील. स्तोत्रसंहिता 106 मध्ये 1. Hi children, how are you all? Today I'll teach you a small Bible verse with actions. Everyone repeat after me. Okay? Ready? Let's start. Praise the Lord. Give thanks to the Lord, for He is good and His love endures forever. Psalms 106:1. Okay? I'll repeat one more time. Everyone repeat after me. Ready? Praise the Lord. Give thanks to the Lord, for He is good and His love endures forever. Psalms 106:1. Okay children, memorize this verse daily. Okay, bye. આજે મેં પંજાબી ਵਿੱਚ ਕਹਿੰਦੀ ਆ। ਕਰੋ ਸ਼ੁਕਰ ਓ ਸਨਾ, ਤੁਸੀਂ ਕਰੋ ਸ਼ੁਕਰ ਓ ਸਨਾ। ਉਹ ਹੈ ਭਲਾ ਤੇ ਉਹਦੀ ਰਹਿਮ ਉਹਦਾ ਅਬਦੀ। जबूर 106 में 1। आज मेरे पीछे बोलेंगे। करो शुक्र ओ सेना, तुसी करो शुक्र ओ सेना। ओ है भला ते ओदी महिमा ahoda abdi. साथ साथ चला, साथ साथ रहना, यीशु के साथ साथ चला, साथ साथ रहना, साथ चलना है हमको यीशु के, साथ चलना है हमको यीशु के। साथ साथ चला, साथ साथ रहना, यीशु के साथ साथ चला, साथ साथ रहना, साथ चलना है हमको यीशु के, साथ चलना है हमको यीशु के। सुबह सुबह उठ के प्रार्थना करके, सुबह सुबह उठ के प्रार्थना करके, हो यीशु के साथ साथ चलना, हो यीशु के साथ साथ चलना।
सुबह उठ के बाइबल पढ़ के यीशु के साथ साथ चलना, यीशु के साथ साथ चलना, साथ साथ चलना, साथ साथ रहना, यीशु के साथ साथ चलना, साथ साथ रहना, साथ चलना है हमको यीशु के साथ चलना है हमको यीशु के साथ साथ चलना, साथ साथ रहना, यीशु के साथ साथ चलना, साथ साथ रहना, साथ चलना है हमको यीशु के साथ चलना है हमको यीशु के। हाय फ्रेंड्स, अभी भी आपने वचन सुना होगा, बहुत अच्छा लगा होगा। अब ज़रूर इस वचन को याद कीजिएगा। अभी भी आप अपने बच्चों का वीडियो हमारे चैनल में, हमारे इस कार्यक्रम में देखना चाहते हो तो आप अपने बच्चों का वीडियो वचन कहते हुए या फिर हमने जो भी गाना सिखाया है उसे गाते हुए आप वीडियो निकाल के हमारे ईमेल आईडी info@tbrca.org उसमें भेज सकते हो। तो हम अगले हफ्ते हमारे जो इस कार्यक्रम में आपके बच्चे का जो वीडियो है उसे हम डालेंगे, तो आप अपने दोस्तों के साथ भी शेयर कर सकते हो, उनको भी बता सकते हो इस कार्यक्रम को देखने के लिए। तो आपको बहुत अच्छा लगा तो ज़रूर लाइक कीजिएगा और ज़रूर सब्सक्राइब कीजिएगा, तो हमें बहुत और अच्छा लगेगा। तो अभी भी हम एक छोटी सी कहानी, बहुत अच्छी कहानी हम सुनने वाले हैं, हम भैया आके हमें बताने वाले हैं, तो ध्यान से सुनेंगे और आशीर्वाद को पाएंगे। ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கூட இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, எப்போடா சண்டே கிளாஸ் ஆரம்பிப்பாங்க, இல்லைனா சில்ட்ரன்ஸ் பைபிள் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கலாம். உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ரியாக்ஷனை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இது 2 லாங்குவேஜில் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு தமிழில் உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஹிந்தியில் உங்களுக்கு சொல்லுவேன். पहले मैं तमिल में आपको कहानी बताऊंगा, उसके बाद हिंदी में अलग से यही कहानी को मैं फिर से बताऊंगा। तो अगर आप हिंदी में देखना चाहते हैं आप इसको स्किप करके टाइम स्टैम्प को यूज़ करके जा सकते हैं, ठीक है? हाय, இப்போ நான் உங்களுக்கு தமிழில் ஒரு கதை சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மகன். அந்த மகனோட பேர் சாம். அந்த மகனோட பேர் என்ன? சாம். இப்போ இந்த அப்பா ஒரு விவசாயினா அவங்க நிலத்தில் பயிரிட்டு அதில் வர என்ன பிளான்ட்ஸ் எல்லாம் வர்றாங்களோ அதில் வர்ற எல்லா அந்த அந்த விளைவை என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்து விற்று காசு சம்பாரித்து அவங்க சாப்பிட்றவங்க, அவங்க தான் விவசாயி. இப்போ இவங்க வீட்டில் இவங்க அப்பா என்ன செய்வார்னா, சாமோட அப்பா இவனை காலையிலேயே கூட்டிகிட்டு போவார். காலையிலே வயலுக்கு கூட்டிகிட்டு போய் எப்படி அந்த வயலில் அந்த மண்ணை நோண்டி எடுத்து அதில் எப்படி விதை வைக்கணும், எப்படி அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், எப்படி அதுக்கு கரெக்டாக பதம் பார்த்து அதுக்கு சரியான நேரத்தில் உரம் போட்டு எப்படி அதை எந்த ஒரு சின்ன பூச்சி அதை அரைச்சிடாதபடி எப்படி பாதுகாப்பாக வைக்கணும்னு இவனுக்கு சொல்லி தருவார். இதெல்லாம் பார்த்து இந்த சாமுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த விதை வளருது, எப்படி இது வளருது, எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது இந்த டைமில் தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வரும். அதனால் இந்த விதைக்கிறதுக்கு எப்படி உங்கள் அப்பா விதைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இவன் என்ன செய்வான், அந்த சாம் இவங்க அப்பா கூட காலங்காத்தாலே எழுந்திரிச்சு போயிடுவான். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க அப்பா இந்த விதைக்கும்போது சில நேரத்தில் அவங்க சாம்கிட்டையும் அவங்க மகன்கிட்ட சாம்கிட்டையும் நீ போய் இந்த சைடு போய் விதைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போது கொஞ்ச நாளில் சாமுக்கும் எப்படி விதைக்கணும், எந்த டைமில் விதைக்கணும், எந்த சீசனில் விதைக்கணும், என்ன விதை போடணும், எப்படி அதை பதம் பார்த்து வளர்க்கணும், இதெல்லாம் அந்த சாம் கற்றுக்கிட்டான். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு ஒரு காய்ச்சல் மாதிரி அவருக்கு உடம்பு வலி, அவர் காலையில் எந்திரிச்சு போக முடியல. அப்போ அவர் என்ன சொன்னார், சாமை கூப்பிட்டு, சாம் நீ இப்போ என் கூட வா, இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு நீ என்ன பண்ணணுன்னா, அங்கே கொஞ்சம் வயலில் கொஞ்சம் இடம் மீதி மிச்சம் இருக்குது, அந்த இடத்துல போய் நீ போய் இந்த விதையை விதைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன உடனே என்ன ஆச்சு, இந்த சாமுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாட, எங்கள் அப்பா என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காரு,
கரெக்டாக போய் நம்ம செய்யணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு மனசில் நினச்சி சாம் என்ன பண்ணால் அவங்க அப்பாவோட பேச்சு கேட்டு அந்த நாள் முந்தின நாள் நைட்டுக்கே அவன் என்ன செய்கிறான், உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். நைட்டுக்குள்ளே தூங்கலை. அப்புறம் காலையில் தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு விதையை எடுத்துக்கிட்டு போகிறான். இப்போ போகும்போது கரெக்டாக 4 மணிலேருந்து அவன் அதை பதம் பார்த்து மண்ணெல்லாம் தோண்டி வைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. 7-8 மணி ஆயிடுச்சு. இப்போ விதையை விதைச்சிட்டு வரணும். அப்போது அவன் விதைக்க போகிறான். முதல்ல கொஞ்சம் ஒரு விதை போட்டான், 2 விதை போட்டான், 3 விதை போட்டான், 4 விதை போட்டான், 5 விதை போட்டான், 10 விதை போட்டான். 10 விதை போட்டோன்னே இன்னும் ஒரு 40 விதை போடணும். அப்போது என்ன இவன் மனசில் போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏ சாம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவன் கூப்பிட்றான். யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு வந்து சாம்கிட்ட வந்து சாம் நம்ம கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, நம்ம போய் கிரிக்கெட் விளாட போகலாம், பேட்டு ஸ்டெம்போடலாம் வந்துட்டான். காலையில் அந்த இடத்துல எப்படியோ கேட்டு வந்துட்டான். இப்போது சாமுக்கு வந்து விளாடணுன்னு ஆசை இருக்குது. நான் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்றான், மேட்சுக்குள்ளே வந்து போய் விளாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு வேலை அவனுக்கு கொடுத்துருந்தாரு. என்ன வேலை கொடுத்துருந்தாரு? சரி, கரெக்டாக சொல்கிறீங்க, விதைக்கணும்னு ஒரு வேலை கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த வேலையை அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் சாம் சொல்கிறான், இல்லை எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காரு கரெக்டாக விதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏண்டா இதெல்லாம் அவன் வயசா, இப்போ வந்து விளையாடாமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். அப்போ உடனே சாம் என்ன செய்யலாம், இல்லை எங்கள் அப்பா வந்து கரெக்டாக போய் விதைக்கணும், எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நான் உண்மையாக இருக்கணும், கீழ்ப்படியணும், அப்படி தான் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க சண்டே கிளாஸ்லலாம் அப்படின்னு சொல்லி சாம் வந்து அவனுக்கு சொல்கிறான். அப்போது சாமுக்கு வந்து இவன் ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். என்ன அட்வைஸ் கொடுக்குறான்னா, விதை தானே விதைக்கணும், ஒரு பெரிய குழியாக தோண்டு அதில் எல்லாத்தையும் போட்டு வந்துரு அப்படின்னு சொன்னான். சாமுக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் விதை தானே விதைக்க சொன்னாங்க, எல்லாத்தையும் ஒரேடியாக விதைச்சா என்ன, தனித்தனியாக விதைச்சா என்ன அப்படின்னு நினச்சிட்டு பெரிய குழியாக அவனும் சாமும் உட்காந்து நல்லா தோண்டி எல்லா விதையும் போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாம் விளாண்டு முடித்தோடனே சாயந்தரமாக வரான் சாம் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா கேட்குற, என்னப்பா விதைச்சிட்டியா அப்படின்னு. அதுக்கு அவன் பொய் சொல்கிறான். பொய் சொல்லி என்ன சொல்கிறான் பாரு, பொய் சொல்கிறான். இப்போ பொய் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், அப்பா நான் வந்து விதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்போது அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி சாம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப உண்மையானவன் அப்படின்னு நினச்சி விட்டுட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழித்து ஒரு விதை போட்டால் வளரும்ல, இவங்க அதே மாதிரி காலையில் போகிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, அதில் வந்துட்டு எல்லா உரம் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து போய் அவங்க அப்பா ஒரு நாள் காலையில் போய் பார்த்தா 10 இடத்துல தனித்தனியாக சின்ன செடியாக வளருது. இன்னொரு இடத்துல பார்த்தா 40 செடி வளருது ஒரே இடத்துல. இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். என்னடா, நான் ஒரு விதை ஒரு சின்ன ஓட்டையில் போட்டு வர சொன்னேன், தோண்டி குழியில் போட்டு வர சொன்னேன், எதுக்கு 40 வளருது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படின்னு யோசித்தோன்னே அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இவன் பொய் சொல்கிறான், சாம் பொய் சொல்கிறான்னு. உடனே சாமை கூப்பிட்டு அந்த வயலுக்கு முன்னாடி, இங்கே வாப்பா, ஒரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு. சாமுக்கு பதட்டமாக இருக்குது, என்ன கேட்க போகிறாரு, அதுவும் எதுக்கு வயலில் கூப்பிட்டு கேட்குறாரு அப்படின்னு நினச்சி அவன் என்ன செய்கிறான், போகிறான் பயந்துக்கிட்டே போகும்போது உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி இதை கொஞ்சம் எண்ணுப்பா அப்படின்னு. அப்போ உடனே இவன் எண்ணுறான், 1 2 3 4 5 6 7 8 9 10 40 அப்படின்னு அவனுக்கு எண்ணுறான். அது எப்படி 40 ஆகும்? 1 2 3 4 5 6 7 8 10, அதுக்கப்புறம் 11 தானே வரணும், இவனுக்கு 40 எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார். அதுக்கு அவன் வந்துட்டு பயந்துட்டு அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆமாப்பா, இப்படி வந்து நான் விதைச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்தான், நான் ஆசை காட்டினா, நான் போய்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் குழியை தோண்டி எல்லா விதையும் பெருசாக தோண்டி அது எல்லா விதையும் போட்டோம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா வந்து அவனை வந்து கட்டி பிடிச்சி, சரி கவலைப்படாத, அவன் அழுகிறத பார்த்து கவலைப்படாத, அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டுறாரு.
இப்போது இதுலேருந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நம்ம ஒரு வசனம் படித்தோம். என்ன வசனம் படித்தோம்? ஆண்டவருடைய கிருபை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த பையன் வந்து ஒரு தப்பு பண்ணான். தப்பு பண்ணும்போது அதை மறைக்கக்கூடாது. அதை மறைக்காமல் ஆண்டவர்கிட்டையும் உங்கள் அப்பா அம்மாட்டையும் அதை போய் சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதை விட்டுறணும். அப்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து இரக்கம் தராரு, கிருபை தராரு. கிருபை தந்து அந்த பாவத்தெல்லாம் மன்னித்து உன்னை வந்து ஆண்டவர் நேசித்து உனக்கு பாவத்துக்கு தண்டனை தராமல் இப்போது இவன் சாம் என்ன பண்ணுறான்? சாம் வந்து அவங்க அப்பாட்ட வந்து அடி வாங்குவான்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் அவங்க அப்பா என்னத்தை பார்த்தாருன்னா, அவன் சாம் வந்து அதை ஒத்துக்கிட்டு சரி நான் வந்து பொய் சொன்னப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்கும்போது ஆண்டவருடைய கிருபை வந்து அதிகமாக அவனுக்கு கிடச்சிச்சு. அந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஆண்டவர் வந்து இவன் சரி செய்ய மாட்டான்னு நம்பி அவன் நம்மளை மன்னிக்கிறார். இது வசனத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை கண்டிப்பாக படிங்க. இந்த வசனத்தின்படி நம்ம ஒரு தவறு செய்யும்போது முதலாவது தவறு செய்யக்கூடாது. நம்ம சேம மாதிரி சரி தவறு செஞ்சிட்டோன்னா என்ன பண்ணணும்? அந்த தவறை வந்து ஆண்டவர்கிட்ட முதலாவது வந்து மன்னிப்பு கேட்கணும். எதுக்குன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன பண்ணுற, என்ன பண்ணலை, நீ எப்படி ஸ்கூலில் இருக்க, எப்படி காலேஜில் இருக்கீங்க, எப்படி வந்து நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்போது நீங்கள் வந்து இந்த லாக்டவுனில் உங்களுக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க் தந்திருந்தாங்கன்னா அது பண்ணணும், வீட்டில் ஹெல்ப் பண்ணணும், இல்லை வீட்டில் வந்து ஒரு வேலை செய்யணும், இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உதவியாக இல்லை உங்கள் அப்பாவுக்கு உதவியாக ஒரு வேலை செய்யணும், வீட்டில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தரும்போது அதை நீங்கள் உண்மையாக பண்ணுறீங்களா? இல்லை அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களில் தேவையில்லாத டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம வந்து ஃபோன்லேயோ 24 ஹவர்ஸும் நம்ம வந்து தூங்காமல் வைக்காமல் அதில் நான் வந்து அதுலேயே பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாமல் இருந்தோன்னா இந்த சாம் வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவன் விதைச்சி அந்த செடி வளரும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் மாட்டுவீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கஷ்டப்படுறத அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போயே அந்த ஒரு தவறை பண்ணிட்டீங்கன்னா அதை உடனே நீங்கள் என்ன செய்யணும்? அதை திருத்திக்கணும். எப்படி திருத்துறது? ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டனாக இருக்கீங்க, ரொம்ப வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் வருது, எப்போ பார்த்தாலும் வந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எண்ணம் வருது, எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு என்ன வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலத்தை கேட்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பலம் தராரு, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பலன் தராரு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் பலன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த எல்லா வித கட்டுகள்லேருந்தும் அந்த ஒரு அடிக்ஷன்லேருந்தும் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற அந்த லேசினஸ்லேருந்தும் ஆண்டவர் உங்களை வெளியே வர்றதுக்கு உதவி செய்வார். சரியா? இப்போது நீங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம பாஸ்டர் ஆண்டி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். हाय बच्चों, कैसे हैं आप सभी लोगों से मिलने में हम बहुत खुश हैं. आप बहुत दिन के लिए इस कार्यक्रम के लिए इंतज़ार कर रहे थे, हमें पता है. आपकी विनती को सुनकर, आपकी बातों को सुनकर, आपके इंटरेस्ट को देख के हमने इसको बनाया है बहुत मुश्किल से. परमेश्वर तुम्हें इसको रख के वाकई में आशीष करेंगे. अभी एक कहानी हम सुनने वाले हैं. पहले मैं आपको बताना चाहूँगा. तो एक गांव में एक किसान था. उनका एक बेटा था, उसका नाम था सैम. अभी ये किसान क्या होता है, जो बीज बोते हैं अपने खेत में और उससे उगने वाले फसल को बेचकर, जैसे कि अभी हो गया गेहूं का दाना, यदि चावल का दाना डालते हैं तो चावल उगता है, वहाँ से हमें खाने के लिए मिलता है. तो ऐसे काम किसान करते हैं. तो ये किसान का लड़का सैम है. तो अब क्या होता है, ये थोड़े गरीब हैं, तो फिर भी वो अपने काम में बहुत मुश्किल से काम करते हैं और पैसा कमाते हैं. तो यहाँ पर एक बात मैं कहना चाहूँगा, ये जो किसान और उनका बेटा सैम जो है, दोनों मिलके हमेशा सुबह सुबह खेत में जाते थे और काम करते थे. तो अभी क्या हुआ, एक दिन
सैम जो है अपने खेत में पिता के साथ काम करते वक्त पिता ने उनको कैसे बीज बोना है, क्या करना है, कैसे मतलब खाद डालना है, कैसे पानी बोना है, ये सब चीज़ों को वो सिखाने लगे। बाद में कुछ समय के बाद ये बातों को सीख के सैम बहुत उसमें होशियार हो गया, यानी वो बहुत समझदार हो गया। उसको कैसे बीज बोना है, क्या करना है, छोटी सी उम्र में वो जानने लगा। अभी क्या हुआ, एक दिन उसके पिता जो हैं अभी फसल डालने का मतलब यानी वो बीज बोने का समय आ गया। अभी उस दिन में देखकर दोनों जाते हैं काम करते हैं, लेकिन एक छोटा सा खेत में हिस्सा जो है बच जाता है। तब क्या करते हैं, उनके पिता बोलते हैं शाम को, सैम इधर आ, तू कल सुबह जा और इसको ये जगह में बीज बो के आ जा। तो सैम बहुत खुश हो गया, उसको मतलब लग रहा है कि मेरे भरोसे मेरे पिता ने एक काम दिया है, मैं इसे सही से करूँगा। तब इस बात को सोच के रात को नींद ही नहीं आई। तो सुबह 4 बजे उठता है, वो खेत में जाता है और अपने पिताजी के पास पिताजी की बात को सुन के वो जो है गड्ढा खोदने लगता है और बीज बोने लगता है। अभी क्या हुआ, ये जो बंदा अभी क्या करता है, अपने एक गड्ढा खोदता है, एक बीज डालता है, ये और एक गड्ढा खोदता है और एक बीज डालता है। तो ऐसे 4 से लेकर 10 बीज डाल चुका है। 10 बीज जब जैसे ही डालते इसकी सुबह हो गई। तब 8 बजे बज गया। अभी उसका दोस्त इसको जोर से पुकारता है, अरे सैम किधर है करके पुकारता है। अभी पुकारते वक्त उसने मुड़ के देखा तो उसका दोस्त जो है वहाँ पर खड़ा है। अभी वो क्रिकेट बैट स्टंप जो है सब कुछ लेके वहाँ पर बैठा है और कह रहा है जल्दी आ, अभी एक मैच चल रहा है। अभी वो सैम को जाने की इच्छा थी, लेकिन उसके पिताजी ने क्या कहा, एक काम दी, अब उस काम को करना बहुत आवश्यक है, नहीं करेगा तो फसल नहीं मिलेगा, फसल नहीं भेजेंगे तो खाना नहीं मिलेगा, खाना नहीं मिलेगा तो भूखा रहना पड़ेगा। तो ये सब चीज़ें वहाँ पर थी। तो बहुत चीज़ जाव में लगाना था। तो सैम क्या करता है, तुरंत अपने दोस्त को देख के बोलता है, नहीं मुझे अपने पिताजी की बात को सुनना है और मुझे बीज बोना है, ये मेरे लिए बहुत मुख्य है। तो बाद में उसका जो दोस्त बोलता है, अरे बीज ही तो बोना है, एक बड़ा गड्ढा खोद दे और उसमें सब बीज डाल दे, बीज तो के आएगा ही ना। तो ये बात उसको बहुत अच्छा लगा और उसने क्या की, उसने उस बड़े गड्ढे को खोया, उसके दोस्त को भी बुलाया, उसने भी उसमें मदद की और उसने 10 बीज बोकर बाकी 40 बीज थे, 40 बीज को डाल के चला गया और मिट्टी डाल के चला गया। अभी वो वापस आता है खेल कूद के शाम को, इसके मन में तो धड़कन हो रही है, अरे पिताजी पूछेंगे तो क्या जवाब दूंगा। अभी वो जाता है और अपने पिताजी को बोलता है, पिताजी बुलाते हैं, सैम तूने वो काम कर दिया, क्योंकि पिताजी को बहुत भरोसा था इसके ऊपर, क्योंकि ये अच्छा काम करता था। तो बाद में क्या हुआ, उसके पिताजी ने उसको पूछा तो सैम ने जवाब दिया, हाँ पिताजी मैंने कर दिया, बस इतना ही, और कुछ बोला नहीं, जाके सो गया। कुछ दिन के बाद पिताजी खेत में जाते हैं, देखते हैं कि अरे बेटा ने कुछ काम किया है, देखते हैं इसका क्या परिणाम है, क्या होने वाला है, कैसे उग रहा है। और उसके बाद जब देखा तो पहले एक गड्ढे में एक जो है पौधा उग के आता है, दूसरे गड्ढे में और एक पौधा उग के आता है, ऐसे 10 गड्ढों में अलग अलग से पौधा उग के आ रहा है। 11वां गड्ढे में गड्ढा पड़ा था और उसमें देखे तो 40 बीज से 40 पौधे उग के आ रहे हैं। अब ये पिताजी बहुत उलझ गए और ये हैरान हो गए, चौंक गए, अरे क्या हो रहा है ये, 1 2 3 4 5 6 7 11वां गड्ढे में आएंगे तो एक ही बीज उगना चाहिए, यहाँ पर तो 40 बीज उग रहे हैं। अभी इस बात को देख के पिताजी को शक होने लगा और उन्होंने तुरंत सैम को बुलाया। अब सैम को खेत में जब थे तब ही बुला दिया था। अब जैसे बुलाए तो सैम दौड़ के आता है, धड़कन उसके हाथ पैर कांप रहे हैं। अब उसको धड़कन हो रही है, धड़कन होते ही वो क्या करता है, पिताजी के पास सच मान लेता है और कह देता है कि ऐसे ऐसे हुआ पिताजी, और मैंने 40 बीजों को एक ही गड्ढे में डाल दिया। अब इस बात को देख के उसके मन में लग रहा था उसके पिताजी आके उसको ज़ोर से चमाट मार के उसको जो है अभी और मारेंगे पीटेंगे करके उसके मन में डर लग रहा है। तुरंत उसके पिताजी इसको रोते हुए देखकर इसके ऊपर तरस खाकर कहने लगे, ठीक है बेटा, आइंदा गलती को मत करना। अब इसमें से मैं आपको क्या बताना चाह रहा हूँ, अब ये जो बात है, यानी
जो गलती करना होता है, अगर समझ लीजिए गलती पहले नहीं करना है, तो कोई भी गलती अगर आप करते हैं तो पहले परमेश्वर के पास जाके हमें बताना है और उसे छिपाना नहीं है। अभी जैसे हमने देखा, अगर आप एक गलती करते हो और छिपा लेते हो और तुम सोच रहे हो कि हाँ मैं ये गलती कर ही रहा हूँ, तो कौन मुझे देखने वाला है। जो भी हम गलती करते हैं ये बीज के समान रहता है, और जैसे आप इस गलती को छिपाते जाओगे, झूठ बोलते जाओगे, एक दिन आएगा जब सभी लोग इसके आउटकम को देखेंगे, तो उस समय में आप इसे छिपा नहीं पाएंगे। तो इससे बेहतर है कि उस अपमान को सहने से अच्छा आप अभी अपनी गलती को मान लीजिए, परमेश्वर के पास माफ़ी मांगिएगा और अपने माता पिता को बोल के इसे सुधारने के लिए तरीका ढूंढिए। अभी कुछ लोगों को क्या प्रॉब्लम है, कुछ लोगों को ये प्रॉब्लम है कि मैं हमेशा टीवी देखते रहता हूँ, हमेशा मैं जो है कार्टून्स देखते रहता हूँ, हमेशा मैं फ़ोन में ही लगा रहता हूँ, हमेशा फेसबुक में, इंस्टाग्राम में, ट्विटर में, यूट्यूब में, ऐसे ही मेरा दिन जाता रहता है। तो ये जो है समय की बर्बादी है। तुम्हें क्या करना है, तुम्हारा काम क्या है, तुम्हें पढ़ना है, तुम्हें अपने माता पिता के लिए लॉकडाउन में मदद करना है। अगर वो काम करने जाते हैं तो सब कुछ वो नहीं कर पाएंगे, तो उनके लिए आपको मदद करना है। जब भी हम कोई गलती करते हैं तो परमेश्वर के पास जब हम उस गलती को मानते हैं और छोड़ देते हैं, तो परमेश्वर हमें उसकी करुणा देते हैं और हमें अपने पापों से मुक्त करवाते हैं। तो अभी हम प्रार्थना करेंगे और हम परमेश्वर से माफ़ी मांगेंगे और अपनी गलती को सुधारेंगे। ये परमेश्वर का अनुग्रह है। ये वचन को हमने पढ़ा था, उसको याद करेंगे और उस वचन के अनुसार हम जिएंगे। என்ன குட்டீஸ் क्या कुटीस, ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? आप सभी लोगों ने कार्यक्रम को देखा? நல்லா இருந்துச்சா? सभी लोगों को अच्छा लगा? பிடிச்சிருந்துச்சா? आपको पसंद लगा? அப்ப நல்லா இருந்தா अगर अच्छा लग रहा है எங்கள் ஃபோன் பண்ணி तो आप हमें फ़ोन करके ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க। कैसे आपको ये कार्यक्रम प्रोग्राम लगा करके बताना है। அக்கா அண்ணன்லாம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வசனம் अभी சொன்னாங்கல்ல, हमारे भाई बहन, भैया और बहन ने क्या समझाया हमें, दूसरे भिन्न भिन्न भाषा में, अलग अलग भाषा में वचन समझाया। அதே வசனத்தை उसी वचन को உனக்கு எந்தெந்த பாஷை வருதோ आपको जो भाषा आती है அந்த பாஷையில उस भाषा में அதை மெமரி பண்ணி उसको याद करके அதை அப்படியே நல்லா டான்ஸ் பண்ணி அனுப்பிடணும்। और आप उसमें एक्शन करके आप हमें बेच सकते हैं। என்ன செய்வோம், क्या करना है, हम क्या करेंगे, நல்லா இருக்க பிள்ளைங்களை जो अच्छे से बेचते हैं அதெல்லாம் ரிலே उन பண்ணுவோம்। सारी वीडियोस को नेक्स्ट क्लिप में हम प्ले करेंगे। புரியுதா? आपको समझ रहा है? டெய்லி ஜெபம் பண்ணணும், आपको हर रोज प्रार्थना करना है, பைபிள் படிக்கணும், बाइबल पढ़ना है, அம்மா அப்பா கீழ்ப்படியணும், माता पिता के लिए अधीन होना है நல்ல பிள்ளைங்களா और இருக்கணும்। अच्छे बच्चे बन இப்ப के ஜெபம் रहना है। हम பண்ணுவோமா? प्रार्थना करेंगे, கண்ணை மூடிக்க। अपने आंखों को बंद कर அப்பா लीजिए। அம்மை நன்றியோடு पिता, हम तुम्हारा சோதரிக்கிறோம்। धन्यवाद करते हैं இந்த நாளிலும் பார்த்தேன் इस दिन में देखने वाले ஒவ்வொரு பிள்ளைகளையும் हर டாடி, एक बच्चों को உம்முடைய நன்மையை तुम्हारी ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா। आशीर्वाद और भलाई से उन्हें भर देना। விசேஷித்த ஞானத்தை தாங்க, परमेश्वर विशेष बुद्धि को देना, விசேஷித்த சுகத்தை தாங்க, विशेष चंगाई को देना। எல்லா வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க। परमेश्वर सारी बीमारी से, सारे जो रोगों से बच्चों को दूर बचा। உம்முடைய இரத்தத்தை பிள்ளைகள் மேல் தெளிக்கிறார்। परमेश्वर तुम्हारे लहू को बच्चों के ऊपर छिड़कते இந்த हैं। பிள்ளைகளின் நிமித்தம் இவர்கள் தாய் தகப்பன் கூட பிறந்தவர்கள்லாம் ஆசீர்வதித்து परमेश्वर குடும்பமாக इन பாதுகாத்துக் बच्चों கொள்ளுங்க। के कारण इनके माता पिता, इनके परिवारों को परिवार समेत सुरक्षित रखना। உம்முடைய கரத்தில் ஒப்பு परमेश्वर கொடுக்கிறோம்। तुम्हारे हाथ में समर्पित करते இரத்த हैं। கோட்டைக்குள் अपने மறைத்து लहू के கொள்ளுங்க। घर में छिपा लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में उन्हें ஆசீர்வதித்து आशीष ஜெபிக்கிறோம் करके நல்ல प्रार्थना करते பிதாவே। हैं हमारे अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென் आमेन அல்லேலூயா சொல்லுங்க। हालेलुया कहेंगे जरा। ஆண்டவர் உங்களை परमेश्वर ஆசீர்வதிப்பாராக। तुम्हें आशीष करे।